கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்ற நமது தியானத்துக்கு ஆதாரமாய் சங்கீதம் 3 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 2 சாமுவேல் 15 அதிகாரத்திலிருந்து 20 அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, தாவீதுடைய மகன், தாவீதை நேசித்த மக்கள், அதே போல அகிதோபேல், இப்படிப்பட்டவர்கள் இணைந்து தாவீதுக்கு விரோதமான காரியங்களை செய்து தாவீதுடைய சிங்காசனத்தை பிடித்துக் கொள்ளும்படி வருகிறார்கள். தாவீது சிங்காசனத்தை விட்டு ஓடி போகிறார். தன்னை சார்ந்திருக்கிற ஜனங்களையும் தன்னை நம்பியிருக்கிற ஜனங்களையும் அவர் கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு, தன் சிங்காசனத்தை விட்டு அவர் ஓடி போகிறார். இப்படி ஓடி போகையிலே அவர் அரணான பட்டணங்களிலே பாதுகாக்கப்பட்டிருக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல, அந்த எதிரிகள், சத்துருக்கள், தன் மகனே அவருக்கு எதிரியாக மாறினார். அநேக சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். இப்படிப்பட்ட காலத்திலே சத்துருக்கள் பெருகி இருக்கும் பொழுது, விரோதிகள் பெருகி இருக்கும் பொழுது, தாவீது என்ன செய்தார்? யாரை சார்ந்து கொண்டார்? யாரை நம்பினார்? யாரை இடத்துல ஜெபித்தார்? எங்கு போய் அவர் காத்திருந்தார்? இப்படியெல்லாம் இந்த 3ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தாவீதுக்கு ஏராளமான சத்துருக்கள் பெருகிட்டாங்க, அவர் விரோதிகள் பெருகிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் ஒன்றை மாத்திரம் செய்கிறார், தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்ட தாவீது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள் வரும், எதிரிகள் வருவார்கள், உங்களை அழிக்க நினைப்பார்கள், உங்களுடைய உயர்வை, மேன்மையை அழிக்க வருவார்கள். உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வேலையை, உங்களுடைய ஊழியத்தை எல்லாம் கெடுத்து போட்டு அழித்து போடும்படி சத்துருக்கள் வருவார்கள். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சூழ்நிலையில நாம் யாரை சார்ந்து கொள்கிறோம்? மனிதனையா, பணத்தையா, அதிகாரத்தையா, இல்லை ஐகோற்றையா, எதை நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த சூழ்நிலையில தாவீது தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தார். ஏனென்றால் தாவீதுக்கு படை வீரர்கள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள், அவர் ஒரு ராஜா. ஆனால் தாவீது தேவனை சார்ந்து, தேவனை பிடித்துக் கொண்டு கர்த்தரிடத்தில் அந்த யுத்தத்தை ஒப்பு கொடுத்தவரு ஓடி போகிறதை, தன் ஜீவன் தப்பித்துக் கொள்கிறதையும், தன்னோடு இருக்கிறவர்களுடைய ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படிக்காக அவர் ஓடி போகிறார். இன்றைக்கு நாம் யாரை சார்ந்து கொள்கிறோம்? 2வது வசனம் சொல்லப்பட, தேவனிடத்தில் உனக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். பாருங்கள், தாவீது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் தன்னை கைவிட மாட்டார் என்கிற முழு நிச்சயத்தையே அற்றுப்போகத்தக்கதாக, அவன் நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக, தேவன் கைவிட்டார், உன்னை மறந்துட்டார், உனக்கு உதவி செய்ய மாட்டார் அப்படின்ற அந்த சூழ்நிலைக்கு தாவீதிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். கர்த்தர் உன்னை கைவிட்டார், உனக்கு ரட்சிப்பு இல்லை, உனக்கு ஜெயம் இல்லை, உனக்கு மீட்பு இல்லை, உன்னை அவர் பாதுகாக்க மாட்டார் என்று சொல்லி, பாருங்கள், அதை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருந்தார்கள். இதையும் சொல்லுகிறார்கள். முதலில் விரோதித்தார்கள், 2வது அவனுக்கு அரணோ பாதுகாப்போ இல்லை, அவனுக்கு உதவி செய்யவோ அவன் நம்பி இருந்த தேவன் அவனோடு இல்லை, அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எதிரான வார்த்தைகள், பயமுறுத்துகிற வார்த்தைகள், கலங்க பண்ணுகிற வார்த்தைகள், நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதான, விழுந்து போகத்தக்கதான வார்த்தைகள், வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லுகிற அநேகருடைய வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் நிமித்தம் தாவீது அவர் சோர்ந்து போகாமல், பிரியமானவருடைய பிள்ளைகளே, கர்த்தரை கைவிட மாட்டார், கர்த்தரையே முழு நம்பிக்கையாக நம்புகிறதை இங்க பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பாருங்கள், தேவனிடத்தில் பாருங்கள், ஆனால் தேவன் நம்மை கைவிடுவதில்லை என்கிற உண்மையாய் தாவீது அறிந்திருந்தார். தேவன் கைவிட மாட்டார் என்கிற முழு நிச்சயம் தாவீதுக்குள் இருந்தது. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களை பயமுறுத்தினாலும், கலங்க பண்ணினாலும், உங்கள் விசுவாசத்தை விட்டு விலகும்படி வார்த்தைகளை சொன்னாலும், அநேகராக இருந்தாலும் சரி, ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழல்ல தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள்.
3ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையின் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. அவனுக்கு நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் அவனுடைய ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருந்தார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், அவருடைய விசுவாச அறிக்கை, தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, உண்மையாய் தேவனை தேடுகிற உணர்வு தாவீது கிட்ட இருந்தது. பாருங்க, தாவீது சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே, எத்தனை பேர் எனக்கு ரட்சிப்புல என்னை கைவிட்டார், ஆண்டவர் மறந்துட்டாரு, உதவி செய்ய மாட்டாரு, இனி தோத்துருவான், அவன் வாழ்க்கையில் இனி எழும்ப மாட்டான், அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது, இனிமே அவனுக்கு ரட்சிப்பு வராது, வெற்றி வராது, அவனுக்கு நன்மை வராது, அவன் இழந்த வாழ்க்கை வராது, அவன் இழந்த பணம் வராது, அவன் இழந்த எதுவுமே அவனுக்கு வராது, அவ்வளவுதான், அவன் முடிஞ்சிட்டு, அவன் ராஜ்யத்தை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான், இனி அவனுக்கு எதுவுமே திரும்பி வராதுன்னு எத்தனை பேர் சொன்னாலும் சரி, தாவீதை போல கர்த்தர் மேல் உறுதியான பற்று இருக்கணும், உறுதியான நம்பிக்கை இருக்கணும். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். சொல்றார், மறுபடியும் என்னை சிங்காசனத்தில் உட்கார வைப்பீர், மறுபடியும் எனக்கு ஆளுகை தருவீர், மறுபடியும் எனக்கு அதிகாரத்தை தருவீர், மறுபடியும் என்னை உயர்த்துவீர், மறுபடியும் என்னை மகிமைப்படுத்துவீர், மறுபடியும் என்னை கனப்படுத்துவீர் என்கிற உறுதியான தேவன் மேல் வைத்த ஒரு நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, தேவனை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய ஜபமா இருந்தது, வேண்டுதலா இருந்தது, விண்ணப்பமா இருந்தது. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பாருங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிற பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை சுகமாய் தாங்குகிறார். அவர் சொல்றாரு, எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் செய்தாலும் சரி, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். எத்தனை பேர் என் செவி கேட்க தவறான வார்த்தைகளை பேசினாலும் நான் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் என்ன தீது பேசினாலும், தூஷணமாய் பேசினாலும், அவமானமாய் நிந்தித்து பேசினாலும் சரி, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நான் தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பேன் என்றால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். என் ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் போகிறது, அவர் எனக்கு பதில் செய்வார் என்கிற முழு நிச்சய நம்பிக்கையும் உங்களுக்குள் இருக்க வேண்டும். மறுபடியும் என்னை கட்டுவார், மறுபடியும் என்னை எழுப்புவார், மறுபடியும் என்னை வாழ வைப்பார், மறுபடியும் எனக்கு புதிய ஒரு வாழ்க்கை கொடுப்பார், புதிய தொழிலை கொடுப்பார், வேலை கொடுப்பார், ஊழியத்தை கொடுப்பார், தரிசனத்தை கொடுப்பார், மறுபடியும் என்னை நிலைப்படுத்துவார், மறுபடியும் என்னை கட்டுவார், மறுபடியும் எனக்கு பலனை ஆரோக்கியத்தை கொடுத்து எனக்கு சுகப்படுத்துவார், ஆரோக்கியப்படுத்துவார் என்கிற உங்களுக்கு நிச்சயமான உறுதியின் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர் சொல்றாரு, என் தேவன் என்னை கைவிட மாட்டார். இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருச்சுங்க, பயங்கரமான எதிர்ப்பின் சூழ்நிலை, பிரச்சனை, போராட்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க, அவரு 5ஆம் வசனம் சொல்றாரு, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை சுகமாய் தாங்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் மகன் துரத்துகிறார், பிரச்சனை, போராட்டம், மரண பயம், தூங்கினால் கொன்று விடுவார்கள். ஏனென்றால் அவர் தூங்கி இருந்தார்னா முதலே சவுல் கொண்டிருப்பார் அவரை. அவர் விழித்திருக்க பண்ணின தேவனால தான் அவர் உயிரோடு இருக்கிறார். இப்போ வயதாயிருச்சு, அவருடைய பிள்ளையை துரத்துறாரு, கூட அவரோடு கூட தாவீது நேசித்தவர்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது சொல்றாரு, இந்த சூழ்நிலையிலும் நான் சமாதானமா படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, காலையில புலம்புறாரு, எனக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்கன்னு. சாயந்தரம் படுக்கும் போது சொல்றாரு, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென். எத்தனை பிரச்சனை வந்தாலும், கடன் பிரச்சனையோ, வியாதியோ, பல போராட்டங்களோ, இல்லை பலவிதமான மனிதர்களாலே வருகிற பிரச்சனைகளோ, பிசாசினால் வருகிற போராட்டங்களோ, நித்திரை இல்லாமல், தூக்கம் இல்லாமல், சரியான நிம்மதி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், என் தேவன் என்னோடு இருக்கிறார். காலையில போராட்டம் பாடுறாரு, சாயந்தரம் சொல்றாரு, நான் சமாதானத்தோடு தூங்கிட்டு இருக்கிறேன்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனை பேர் உங்களை கொல்ல நினைத்தாலும், உங்களை அழிக்க நினைத்தாலும், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வியாதியின் பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பிசாசினாலே மனிதர்கள் வந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, தேவனை துதிக்கிறவர்களுக்கு இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் வரும், சமாதானமான தூக்கம் வரும். ஆமாங்க, அதுதான் தேவன் கொடுக்கிற சமாதானம். அவர் சொன்னார்ல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு சொல்லுகிறேன். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனால் தினம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். சாத்தானை காலின் கீழே போட்டு மிதிக்கிறவர். சமாதானமாய் படுப்பீர்கள், சமாதானமாய் எழும்புவீர்கள், சமாதானமாய் வாழ்க்கை நடத்துவீர்கள். இங்க தாவீதுக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படுவேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனை இரட்சியும். நீர் என் பகைஞரை எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். தகர்த்து போடும் என்று சொல்ல, தகர்த்து போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னன்னா தாவீதுக்குள்ள கர்த்தர் எனக்காக எதிராளிகளோடு வழக்காடுவார். 10,000 பேர் வந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்காக எழுந்தருளுவார். கர்த்தர் எனக்காக எழுந்தருளுவார். என் பகைஞர்களை எல்லாரையும் தாடையில் அடித்து முறித்து போடுவார், எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று விசுவாசத்தின் அறிக்கை. பிரியமானவர்களே, எத்தனை பேர் வந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியம் தாவீதுக்குள் இருந்தது. எதற்கும் பயப்படாமல் தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டு, வேதனை நேரத்திலும் ஆபத்து நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்கிற முழு நம்பிக்கை நிச்சயம் தாவீதுக்குள்ள இருந்தது. ஆகினாலே ஜெயம் தேவன் கொடுத்தார். சிங்காசனத்தை மறுபடியும் கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார், ராஜாங்கத்தை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். பிரியமானவருடைய பிள்ளைகளே, அவருக்கு ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் அழித்து போட்டார். கர்த்தர் மேல் தாவீது வைத்த நம்பிக்கை, விசுவாசம், ஜெபம், ஆராதனைகள் எதுவுமே வீண் போகவில்லை. சில நாட்களுக்குள்ளே சத்துருக்களை அழித்து, தன் மகனை அழித்து, அவனோடு கூட இணைந்து கொண்டவர்களை அழித்து, ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து, எதிரி மேல் ஒரு பெரிய வெற்றியின் மகிழ்ச்சியை, கொண்டாட்டத்தை கர்த்தர் கொடுத்து, அவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லா விதமான துஷ்டர்களையும் சத்துருக்களை அடித்து போட்டு, கர்த்தரை எப்படி அவர் தஞ்சம், அடைக்கலம், நம்பிக்கை என்று சொன்னாரோ அப்படியே தேவன் அடைக்கலமாக, கோட்டையாக, மகிமையாக அவர் தலையை உயர்த்தி அவரை மறுபடியும் சிங்காசனத்தை கொடுத்து உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் தினத்தின் மீது இருப்பதாக. கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் வார்த்தையை விசுவாசித்து அதை அறிக்கையிடும் பொழுது, தாவீதை போல தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டு ஆராதிக்கும் பொழுது, என் அன்பு தேவனுடைய முழு நிச்சயம் ஒன்று உண்டு, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். சத்துருக்கையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, அக்கிரமத்தின் பிடியிலிருந்து, வியாதியின் பிடியிலிருந்து கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. இயேசு என்றாலே ரட்சிக்கிறவர், எல்லா பாவங்களை, சாபங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவர். அவராலே மாத்திரம்தான் ரட்சிப்பு. நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, பாவமோ, பிசாசோ, சாபங்களோ, அந்தகார கிரியைகளோ, உலகத்தின் காரியங்களோ, மந்திரமோ, சூனியமோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சமாதானத்தோடு வாழலாம். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய ஜனத்தை ரட்சித்து அவர்களுக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதிருங்கள். நீங்கள் இழந்ததெல்லாம் பல மடங்கு திரும்ப கொடுப்பார். உங்கள் சத்துருக்களை அழித்து போடார். ஒன்று மாத்திரம், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, என் தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சத்துருக்கள், விரோதிகள், அந்தகார கிரிகள் எல்லாம் அழித்து இன்று முதல் கர்த்தர் அவளை ஆசீர்வதியும். கர்த்தர் எழுந்தருளும். அவளுக்காய் ஜெயத்தை கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் எழுந்தருளி உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். God bless you.